உலகத்தில் நடந்த அதிபயங்கரமான 2 உலக போரை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி 1914 ஐரோப்பா மேப்ல நடுநிலையில ஆஸ்ட்ரியன் ராஜ்யம் இருந்தது. இவங்களுக்கு பக்கத்து ராஜ்யமாக ஜெர்மனி இருந்துச்சு. இப்ப இருக்கிற நாடோட ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஏன்னா போலண்ட்ங்கிற ஒரு நாடே அப்ப இல்ல. அதுக்கு பக்கத்துல ரஷ்யன் எம்பையர் இருந்தது. அதுக்கு அப்படியே கீழே ஒட்டமன் ஸ்டேட் இருந்துச்சு. இப்ப இந்த இடத்துல தான் டர்க்கி நாடு இருக்கு. ரஷ்யாவுக்கும் ஒட்டமன் ஸ்டேட்டுக்கும் போர் நடந்துட்டு இருந்துச்சு. இன்றைய காலத்துல ஐரோப்பா நாட்டுலாம் மன்னராட்சி தான் நடந்துச்சு. யூரோப்ல 3 நாடுகள் மட்டும்தான் ஜனநாயகம், அதாவது டெமோக்ரஸியா இருந்தது. எந்த நாடுகள் என்றால் பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து மற்றும் சான் மெரியோ என்ற நாடுகள். 1909ஆம் ஆண்டுல ஆஸ்ட்ரியன் பேரரசு ஜெர்மனியை நோக்கி திரும்பியது. ஆஸ்ட்ரியன் பேரரசு கூடயும் ரஷ்யாவுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்துச்சு. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க அதே சமயத்துல தான் ஆஸ்ட்ரியன் பேரரசு படுகொலை செய்யப்படுறாரு. 1914ஆம் ஆண்டு ஆஸ்ட்ரியன் பேரரசு அவர் மனைவி கூட போய் கொண்டு இருக்கும் போது அவரை ஒரு 19 வயசு சிறுவன் கொல்றான். இந்த தகவலை கேள்விப்பட்ட பேரரசு ஆஸ்ட்ரியன் மகாராஜா செபியா மேல போர் தொடுக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஆஸ்ட்ரியன் பேரரசுக்கு கீழே அமைந்துள்ள நாடு தான் அந்த செபியா நாடு. ஆல்ரெடி ரஷ்யாவுக்கும் ஆஸ்ட்ரியன் பேரரசுக்கும் ஆகாம இருந்துச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ரஷ்யா செபியாக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு செபியாவோட கை கோக்குது. இதை பார்த்த ஜெர்மனி ஆஸ்ட்ரியன் பேரரசோட கை கோக்குது. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட பிரான்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் கை கோக்குது. ஆல்ரெடி ஒட்டமன் ஸ்டேட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆவாதனால ஒட்டமன் ஸ்டேட் ஆஸ்ட்ரியன் பேரரசோட கை கோக்குது. ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டிஷ் ஒரே கூட்டணி ஒப்பந்தம் இருந்தது. அதுக்கு பெயரு ட்ரிபிள் என்டென்டே. அதுக்கு பிறகு அமெரிக்காவும் ஜப்பானும் ரஷ்யா கூட்டணியில சேர்றாங்க. இப்படித்தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் உருவாச்சு. இப்போ இந்த லிஸ்ட்ல இந்தியா எங்க போச்சுன்னா, பிரிட்டிஷ் கிட்ட இந்தியா இருந்ததுனால பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்து இந்த போர்ல இந்தியன் சோல்ஜர்ஸ் பங்கிட்டாங்க. எல்லா நாடும் ஏன் ஆர்வமா இந்த போர்ல ஈடுபட்டாங்கன்னா, எந்த நாடு உலகில் உயர்ந்த நாடு என்று அனைத்து நாடுகளுக்கும் எண்ணங்கள் இருந்தது. இந்த காரணத்தினால தான் போர் நடந்ததாக வரலாறுல குறிப்பிடப்படுது. நீடிச்சு இந்த போர் 4 வருஷமா நடக்குது. அதாவது 1914 இருந்து 1918 இந்த போர் முடிவடையுது. அரௌண்ட் 40 மில்லியன் மிலிட்ரியில 20 மில்லியன் மிலிட்ரி இந்த போர்ல இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அனைத்து நாடுகளும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. இதுல ஜெர்மனிக்கு மட்டும் பிரான்ஸ் நாட்டின் சுப்ரீம் கமாண்டர் மார்ஷல் ஃபர்டினண்ட் ஃபோர்ஸ் மூலியமாக ஜெர்மனி கையொப்பம் விட்டாங்க. ட்ரீட்டி ஆஃப் வெர்சா உள்பட இது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு ஃபார்ம்லையும் ஜெர்மனி கையெழுத்து போட வேண்டியதா இருந்துச்சு. அதிகாரப்பூர்வமா இந்த போருக்கு ஜெர்மனி தான் காரணம்னு குற்றம் சாட்டப்பட்டது. இதனால பல்வேறு நேச நாட்டுக்கு ஜெர்மனி பெரிய ரீபேமெண்ட் செலுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இதனாலேயே ஜெர்மனியின் பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்திக்குது. இந்த நேரத்துல ஜெர்மனில அரசியல்ல ஒரு இளம் தலைவர் பாப்புலர் ஆகுறாரு. அவர்தான் அடால்ஃப் ஹிட்லர். அவரோட அதிகப்படியான பேச்சு திறமையால எல்லா மக்களையும் கவர்றாரு. ஜெர்மனி படும் அவமானத்துக்கும் ஜெர்மனியில் வாழும் யூதர்கள் தான் காரணம்னு குற்றம் சாட்டுறாரு. வேறு ஊடகத்துக்கு பணம் கொடுக்கப்படுது. பொய்யான தகவலை நியூஸ் பேப்பர் வழியாக ஸ்ப்ரெட் பண்றாங்க. பிறகு 1929 த கிரேட் டிப்ரெஷன் மோசமா இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைக்கு தள்ளப்படுது. ஜெர்மனில கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கு வேலை இல்லாம போகுது. இதனால பல்வேறு பேர் வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. பல்வேறு குழந்தைகள் பசியில இறக்குறாங்க. 1931ஆம் ஆண்டு ஜெர்மனியின் அடுத்த சர்வ அதிகாரி நான் தான் என்று அவர் அறிவிச்சுக்கிட்டாரு. முழு நாட்டையும் கைப்பற்றியதுக்கு அப்புறம் ஹிட்லர் அவர் ஜெர்மன் எம்பையர் கனவை நினைவாக்க தொடங்குறாரு. ஜெர்மனியில ஹிட்லர் பெரிய விமானப்படையை உருவாக்குறாரு. உலகத்துல உள்ள பல்வேறு நாட்டுக்கு தெரியப்படுது. எல்லாருமே இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி ட்ரீட்டி ஆஃப் வெர்சால்ஸ் படி ஜெர்மனி எந்த விதமான விமானப்படையும் உருவாக்க கூடாதுன்னு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. இதை முறையாக ஹிட்லர் மீறாரு. 1935 ஜூன்ல பிரிட்டன் ஆங்கிலோ ஜெர்மன் நேவல் அக்ரிமெண்ட்டை கையெழுத்திட்டாங்க. அதாவது ஹிட்லருக்கு அவரோட கடல் படையை உருவாக்குற அதிகாரம் இருக்கிறதாக அந்த ஒப்பந்தம் சொல்லப்பட்டது. ஜெர்மனியோட வளர்ந்து வரும் ராணுவத்தை பார்த்து பிரான்ஸ் உஷாராகுது. அவங்களோட கிழக்கு எல்லையில 450 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய கோட்டையை கட்டுறாங்க. அதற்கு மேகி நாட் லயன்னு பேர் வச்சாங்க. 1938ஆம் ஆண்டு போதுமான அளவு தயாரான நிலையில ராணுவம் இருக்குன்னு ஹிட்லர் நம்பினாரு. ஹிட்லரோட பார்வை ஆஸ்திரியா மேல விழுந்துச்சு. வெற்றிகரமா இந்த போர்ல எந்த ரத்தமும் சிந்தாம ஜெயிச்சிடுறாங்க. வெற்றிகரமா அந்த போரை ஜெயிச்ச பிறகு அடுத்த இலக்கா செக்கோஸ்லோவாக்கியா
நாடு மேல ஹிட்லரின் பார்வை திரும்புது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த நாட்டின் கவர்மெண்ட் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் மூலியமாக சமாதானம் பேச ஹிட்லரிடம் அனுப்புறாங்க. ஹிட்லருக்கு தேவையானதை கொடுத்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க நம்பினாங்க. செப்டம்பர் 1938 மியூனிக் அக்ரிமெண்ட் கையெழுத்தாகப்பட்டது. இந்த ஒப்பந்தமாகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஹிட்லர் அந்த ஒப்பந்தத்தை மீறாரு. மார்ச் 1939 செக்கோஸ்லோவாக்கியா முழுவதும் ஹிட்லரின் ராணுவம் தாக்கியது. முதல் முறையாக போர் நடந்தது. ரொம்ப சுலபமா ஹிட்லரின் ராணுவம் இந்த போர்ல ஜெயிச்சிச்சு. அடுத்து ஹிட்லர் பிடிக்க நினைச்ச நாடு போலந்து. ஆனா இந்த நாடை பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. அதுதான் சோவியத் யூனியன். இவங்களும் இந்த போலந்து நாடை பிடிக்க மிக ஆர்வமா இருந்தாங்க. இதனால ஹிட்லர் சோவியத் யூனியனோட சேர்ந்து நான் அக்ரிஷன் பேட்டை கையொப்பம் விட்டாங்க. ஜெர்மனியும் சோவியத் யூனியனும் ஒருத்தவங்க தாக்கி கூடாதுன்னு இந்த அக்ரிமெண்ட்ல குறிப்பிடப்பட்டது. அதற்கு பிறகு செப்டம்பர் 1, 1939 மொத்தம் 10 லட்சம் ஜெர்மனி சோல்ஜர்ஸ் போலண்டை நோக்கி நகர தொடங்கினாங்க. உலகத்தை மிரட்டின 2ஆம் உலகப் போர் அதிகாரப்பூர்வமா அந்த போர் மூலியமாகத்தான் 2ஆம் உலகப் போர் தொடங்கினதாக வரலாறுல குறிப்பிடப்படுது. போலந்து நாட ஜெர்மனி தாக்குனா இங்கிலாந்து ஜெர்மனியை தாக்கும்னு அறிவிச்சாங்க. ஆனா ஹிட்லர் இதை பெருசா எடுத்துக்கல. இங்கிலாந்தை தொடர்ந்து பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் கனடா நாடுகள் ஜெர்மனி மேல போர் அறிவிச்சாங்க. இதை பெருசா எடுக்காத ஹிட்லர் போலண்டை நோக்கி அவர் படைகளை நவுத்தினாரு. போலண்டுக்கு நாங்க இருக்கோம்னு என்னதான் எல்லா நாடும் குரல் கொடுத்தாலும் ஜெர்மனி போலண்டை தாக்கும் போது எந்த நாடும் உதவிக்கு வரல. ஜெர்மனி சோல்ஜர்ஸ் போலண்டை தாக்கும் போது போலந்து ராணுவத்தால ஒண்ணுமே பண்ண முடியல. நாம் உலக போர்ல இருந்த குதிரை ராணுவம் தான் அவங்க கிட்ட இருந்தது. போலந்து ராணுவம் ரொம்ப பழமையான ராணுவமா இருந்த காரணத்தினால ஜெர்மனி ராணுவத்துக்கு ரொம்ப சாதகமா போயிட்டு வெறும் ஒரே வாரத்துல அந்த போரை முடிச்சிடுறாங்க. இதுக்கு பிறகு போலந்து நாடு 2ஆக பிரியுது. ஒரு பகுதி ஜெர்மனிக்கு சொந்தமானது என்றும் இன்னொரு பகுதி சோவியத் யூனியனான எங்களுக்கு சொந்தமானதுன்னு சோவியத் யூனியன் சொன்னது. அதற்கு பிறகு ஹிட்லர் நார்வே, டென்மார்க், பெல்ஜியம், நெதர்லாந்து மற்றும் லெசம்பர் மேல கடுமையான தாக்குதலை நடத்தினாரு. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பிரான்ஸ் 450 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய கோட்டையை கட்டினாங்கன்னு நான் சொன்னேன். இந்த கோட்டையை சுத்தி பிரான்ஸ் ராணுவ வீரர்கள் நிறுத்தப்படுறாங்க. இதை பார்த்த ஹிட்லர் அவர் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாரு. ஆயிரக்கணக்கான ஃபைட்டர் ஜெட், 30,000 ஜெர்மனி சோல்ஜர்ஸ் இதை வச்சு தாக்குதலை நடத்துறாரு. இதை தான் பிரான்ஸ் பேட்டில் ஆஃப் பிரான்ஸ் டேன்னு சொல்றாங்க. ஜெர்மனி சோல்ஜர்ஸை 3 குரூப்பா பிரிக்கிறாரு. ஒரு குரூப்பை சென்ட்ரா தாக்க சொல்றாரு. இன்னொரு குரூப்பை 2ஆ பிரிஞ்சு 2 பக்கம் தாக்க சொல்றாரு. அப்போ 3ஆவதா உள்ள குரூப் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரான்ஸை ஒட்டி அடர்ந்த ஒரு காடு இருந்தது. காடு வழியா போய் அந்த நாட்டுக்குள்ள போறதுதான் அவங்களோட பிளான். அதே மாதிரி அந்த நாட்டுக்குள்ள போய் அவங்க தாக்குதலை நடத்துறாங்க. உள்ள இருந்து ஒரு குரூப்பும் வெளியே இருந்து 2 குரூப்பும் தாக்குதல் நடத்தும் போது பிரான்ஸால இதுக்கு ஈடு கொடுக்க முடியல. பிரான்ஸ் தோல்வி அடைஞ்சு ஜெர்மனி பிரான்ஸை கைப்பற்றுது. இந்த சமயத்துல ஹிட்லர் ஐரோப்பால முக்காவாசி இடத்தை ஆக்கிரமிச்சிட்டாரு. 8 நாடுகள் அவர் கைவசம் இருந்தது. அதாவது ஆஸ்திரியா, போலாந்து, டென்மார்க், நார்வே, பெல்ஜியம், லக்சம்பர்க், நெதர்லாந்து மற்றும் பிரான்ஸை கைப்பற்றின ஹிட்லர் அடுத்து பிரிட்டனை எதுக்குன்னு முடிவு பண்றாரு. ஐரோப்பா மேப்லயே 3 நாடுகள் மட்டும் தான் லீட்ல இருந்தது. ஜெர்மனி, பிரிட்டன், சோவியத் யூனியன். இதனால ஹிட்லர் பிரிட்டனை பிடிச்சா நம்ம நாடை செழிப்பான நாடா மாத்த முடியும்னு நினைச்சாரு. அப்போ ஹிட்லரின் ராணுவம் உலகிலேயே மிக பலமான ராணுவமா இருந்த காரணத்தினால இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டரான வின்ஸ்டன் சர்ச்சில் அவரிடம் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கிட்டு சொல்லி அனுப்புறாரு. ஏன்னா அந்த நேரத்துல ஜெர்மனி ராணுவம் மிகவும் பவர்ஃபுல்லான ராணுவமா இருந்தது. இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் அவரோட நாடே அவரே ஆபத்தான நிலைக்கு தள்ள மாட்டாருன்னு நம்பினாரு. இதற்கு அப்படியே ஆப்போசிட்டா வின்ஸ்டன் சர்ச்சில் ஜெர்மனியோட போரை தொடர விரும்பினாரு. ஹிட்லர் கூட எந்த சமாதான ஒப்பந்தத்துக்கும் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அவர் சொன்னாரு. அதனால ஹிட்லர் பிரிட்டனை பிடிக்க ஆபரேஷன் சி லைனை உருவாக்குனாரு. மற்ற நாடுகளை பிடிச்ச மாதிரி ஹிட்லருக்கு இந்த நாடை பிடிக்க ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. மற்ற நாடுகளை போல நில வழியா பிரிட்டனை தாக்க முடியாது. இது கடலை தாண்டி இருக்கிற காரணத்தினால கடல் வழியா தான் போர் செய்ய முடியும். ஆனா அதுலயும் ஜெர்மனிக்கு ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. ஜெர்மனி நேவி கப்பலோட அதிகமா பிரிட்டன் நேவி கப்பல் இருந்தது. அதனால ஹிட்லர் வான்வழி தாக்குதலை செயல்படுத்துறாரு. ஏன்னா அந்த சமயத்துல ஜெர்மனி கிட்ட 2600 விமானங்கள் இருந்தது. அதே இங்கிலாந்து கிட்ட வெறும் 700 விமானம் மட்டுமே இருந்தது. ஜெர்மனி மொத்த பிரிட்டனையும் விமானம் மூலியமா தாக்குனாங்க. இங்கிலாந்து விமானங்கள், விமான நிலையங்கள், உற்பத்தி
1000 தொழிற்சாலைகள் மேல ஜெர்மனி ஏர்போர்ஸ் குண்டு வீசி தாக்குதலை நடத்தினாங்க. பிரிட்டன் இங்கிலாந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க நாடை காப்பாத்த போராடுறாங்க. கடைசியில பிரிட்டன் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஜெர்மன் ராணுவம் இரவு பகல்னு பார்க்காம பிரிட்டனை தாக்குனாங்க. ஆகஸ்ட் 1940 ஜெர்மன் ராணுவம் அப்படி ஒரு தாக்குதலை நடத்தும் போது தவறுதலா லண்டன் மேல குண்டை போட்டுறாங்க. இதனால பல்வேறு பொதுமக்கள் இறந்து போறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான வின்ஸ்டன் சர்ச்சில் ஜெர்மனிக்கும் இதே மாதிரி தக்க பதிலடி கொடுக்கணும்னு முடிவு செஞ்சாரு. இப்போ இங்கிலாந்து விமானப்படை பெர்லின் மேல குண்டு வீசி தாக்குதலை நடத்தினாங்க. இதை பார்த்து கோபமான ஹிட்லர் மொத்த லண்டனையும் அழிக்கணும்னு முடிவு செய்யறாரு. 15 செப்டம்பர் 1940 ஹிட்லர் ஜெர்மன் விமானப்படைக்கு ஆல் அவுட் டிசைசிவ் தாக்குதலை நடத்துறதுக்கு உத்தரவு விட்டாரு. அதாவது அந்த சமயத்தில் ஆயிரக்கணக்கான விமானங்கள் லண்டனை நோக்கி பறக்க தொடங்கியது. கரெக்டா சொல்லணும்னா 1120 விமானங்கள். இதுல 620 ஃபைட்டர் ஜெட்டும் 500 பாம்பு விமானமும் இருந்தது. ஆனா பிரிட்டிஷ் ஏர்போர்ஸ் கிட்ட வெறும் 630 விமானம் மட்டுமே இருந்தது. அன்றைய காலத்தில் வானில் நடந்த வரலாற்று போராக இதை பார்க்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஏர்போர்ஸ் 60% விமானத்தை சுட்டி வீழ்த்தியது. ஆனா அவங்களுக்கு வெறும் 29 விமானங்கள் மட்டுமே இழந்திருந்தாங்க. பிரிட்டிஷ் இந்த போர்ல ஜெயிச்சிடுறாங்க. அது எப்படின்னா ஜெர்மன் ராணுவம் கண்டினியூஸா இரவு பகல்னு பார்க்காம எல்லா நேரத்திலையும் போராடினாங்க. சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் முழு பலமா இருந்தது ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸை ஹிட்லர் கொடுத்ததுக்கு முக்கிய காரணமே பசி, தூக்கம், சோர்வு என்ற பல்வேறு விஷயங்களும் இருக்காது, நம்ம சோல்ஜர்ஸ் கண்டினியூவா போராடுவாங்கன்னு ஹிட்லர் நம்பினாரு. அதுக்கு மாறாக இந்த ட்ரக்ஸ் பல்வேறு சைடு எஃபெக்டை காட்டுது. இதனால பல்வேறு சோல்ஜர்ஸ் இறந்து போறாங்க. இதோட வெளிப்பாடாக தான் பிரிட்டிஷ் ஏர்போர்ஸ் கிட்ட ஜெர்மனி ஏர்போர்ஸ் தோத்ததாக சொல்லப்படுது. முதன்முறையாக ஹிட்லர் தோல்வியை சந்திக்கிறாரு. பிரிட்டனை எதிர்த்து போராடும் இந்த மிஷின் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு ஹிட்லர் புரிஞ்சுக்கிறாரு. இதனால ஹிட்லர் ஆபரேஷன் சி லைன் திட்டத்தை தள்ளி வைக்கிறாரு. அடுத்து ஹிட்லரோட பார்வை சோவியத் யூனியன் மேல திரும்புது. ஆனா சோவியத் யூனியன் கிட்ட தான் பிசிடி ஒப்பந்தம் இருக்க, அப்புறம் எப்படி ஜெர்மனி சோவியத் யூனியனை தாக்குன்னு நினைச்சாங்கன்னா அதற்கு மெயின் காரணமா சொல்லப்படுறது ஹிட்லரோட ஐடியாலஜி. ஏன்னா ஹிட்லர் கம்யூனிஸ்ட ரொம்ப வெறுத்தாரு. அதோட வெளிப்பாடா தான் சோவியத் யூனியனை தாக்குன்னு முடிவெடுத்தாரு. அது மட்டும் இல்லாம சோவியத் யூனியன் மாதிரி உள்ள பெரிய நாட்டை பிடிச்சா ஜெர்மனிய வல்லரசு நாடா மாத்த முடியும்னு நம்பினாரு. இதுல ஹிட்லர் பண்ண பெரிய தப்பே சோவியத் யூனியனை தாக்குனதுதான். ஜூன் 22, 1941 ஜெர்மனி சோல்ஜர் சோவியத் யூனியனை தாக்குறாங்க. இப்போ ஜெர்மனி ராணுவம் சோவியத் யூனியன் ராணுவத்தோட ரொம்ப அதிகமா இருந்த காரணத்தினால சோவியத் யூனியன் பிரிட்டனோட கை கோக்குறாங்க. பிரான்ஸை பிடிக்க என்ன திட்டத்தை யூஸ் பண்ணாரோ அதே திட்டத்தை சோவியத் யூனியனை பிடிக்கவும் அவர் யூஸ் பண்றாரு. எதிரிகள் எதிர்பார்க்காத நேரத்துல வான்வழியாவும் நிலவழியாவும் தாக்குறாங்க. சோவியத் யூனியனோட பாதி இடத்தை ஜெர்மனி ஆக்கிரமிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஹிட்லருக்கும் அவரோட கமாண்டர்ஸ்க்கும் இன்னும் கருத்து வேறுபாடு ஏற்படுது. இதன் காரணமா ஜெர்மனியின் தாக்குதல் அக்டோபர் வரைக்கும் தள்ளி வைக்கப்படுது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட சோவியத் யூனியன் ராணுவத்தை இன்னும் பலமான ராணுவமா மாத்துது. இதற்கு பிறகு 1942 சோவியத் யூனியன்ல குளிர் நாள் ஆரம்பிக்குது. இந்த குளிர் சோவியத் யூனியன் ராணுவத்துக்கு பழக்கமான ஒன்று. சோவியத் யூனியன் உள்ள ஸ்டாலின் கிராண்ட் ஜெர்மனி ராணுவம் தாக்குதலை நடத்துறாங்க. இல்ல ஜெர்மனி சோல்ஜர்ஸால இந்த குளூர்ல போர் செய்ய முடியல. ஆனா சோவியத் யூனியன் ராணுவம் தொடர்ந்து போராடினாங்க. 2ஆம் உலக போர்லயே இந்த பேட்டில் ஆஃப் ஸ்டாலின் கிராண்ட் ரொம்பவும் ஒரு கொடூரமான போர்னு சொல்லப்படுது. இந்த போர்ல சோவியத் யூனியன் சோல்ஜர்ஸ் வெற்றி பெற்றாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் ஜெர்மனி வீரர்களை சோவியத் யூனியன் சோல்ஜர்ஸ் சுத்தி வளைச்சாங்க. அதற்கு பிறகு ஜூன் 6, 1944 வரலாற்றுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு நாள். அத டி டேன்னு சொன்னாங்க. 1,50,000க்கு மேலான பிரிட்டிஷ், அமெரிக்கா, கனடா நாடுகள் சோல்ஜர்ஸ் பிரான்ஸ் கடற்கரையில் தரையிறங்கினாங்க. ஏன்னா ஹிட்லர் இடம் இருந்து பிரான்ஸை விடுவிக்கிறதுக்காக. ஹிட்லருக்கு இது ஒரு ஆபத்தான சூழ்நிலையா அமைஞ்சது. ஆல்ரெடி ஹிட்லர் மொத்த ராணுவ படையும் சோவியத் யூனியனை நோக்கி சண்டை போட வச்சிருந்தாரு. ஆலைட் ஃபோர்ஸ் பிரான்ஸ்ல தரையிறங்கினதை தெரிஞ்சுக்கிட்ட ஹிட்லர் மொத்த ராணுவ படையையும் திரும்பி வந்து பிரான்ஸ்ல போராட சொல்றாரு. இதற்கு பிறகு 2 மாசத்துல மொத்த சோவியத் யூனியன் ராணுவமும் பின்னாடியே ஜெர்மனியை தாக்க வந்தது. மற்றும் ஆலைட் ஃபோர்ஸஸ் பிரான்சின் தெற்கு பகுதியிலையும் தரையிறங்கினாங்க. மொத்தம் 3 இடத்துல இருந்து ஜெர்மனி ராணுவத்தை தாக்குதல் நடத்தினாங்க. பிப்ரவரி 1945 கிரிமியால எல்டா கான்ஃபரன்ஸ் இதுல ஜெர்மனி மேல போர் டிக்ளைன் பண்ணோம். ஆலைட் ஃபோர்ஸ் குழுவோட இணைஞ்சி தாக்குதல் செய்யலாம்னு சொல்லப்பட்டது. இந்த டைம்லயும் இந்தியா என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்பயும் இந்தியா பிரிட்டிஷ் கீழே தான் இருந்தது. அப்போ இந்தியால பிரிட்டிஷுங்களை வெளியேற்றுறதுக்காக போர் நடந்துட்டு இருந்தது. 2ஆம் உலக போர் லாஸ்ட் ரொம்ப கொடுமையான நாட்கள். ஒவ்வொரு நாளைக்கும் 30,000 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த நேரத்துல ஹிட்லர்
போர்ல தோல்வியை சந்திக்க போறாருன்னு தெரிஞ்சது. இறுதியா மே 1945 பெர்லின் சோவியத் யூனியன் ராணுவத்தால சுத்தி வளைக்கப்பட்டாங்க. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி 30 ஏப்ரல் 1945 ஹிட்லர் தன்னை தானே மாய்த்து கொண்டார். 8 மே 1945 ஜெர்மனியை அதிகாரப்பூர்வமா சரணடைஞ்சது. இதோட 2ஆம் உலக போர் முடிவடையல. அதுக்கு பிறகு ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த போர் 4 மாசம் நீடிக்குது. அதற்கு பிறகு 2 செப்டம்பர் 1945 2ஆம் உலக போர் முடிவுக்கு வருது. இதற்கு பிறகு அக்டோபர் 1945 யுனைடெட் நேஷன்ஸ் உருவாக்கப்பட்டது. இதனால தான் யுனைடெட் நேஷன்ஸ்ல உறுப்பினர்களா இருக்கிறது 2ஆம் உலக போர்ல பங்கு பெற்ற நாடுகள். வரும் காலகட்டத்தில் எந்த நாட்டுக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்றும் போர்கள் நடக்கக்கூடாது என்றும் வேர்ல்டு பேங்க், IMF, NATO என்று பல்வேறு அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. இதுவரைக்கும் நடந்த 2 உலக போரை பத்தி தெளிவான முறையில் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.